ஹாய் காய்ஸ், நான் உங்களோட ஃபேரி அண்ட் நீங்கள் என்னோட ஃப்ளவர்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கோ க்ளவ் ஃபிக்ஷன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே, ரொம்ப டிலே பண்ணிட்டேன். சரி ஓகேடா, இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எம்கேவோட 9th எபிசோட்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி போன எபிசோட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். பிகாஸ் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அதை பார்க்கலாம், இது புரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் லிங்க்கு, ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு எல்லாமே என்னோட சேனலோட பயோவில் இருக்குது. ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எம்கேவோட 9th பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக வந்துட்டு போன பாட்டை வந்து எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம டேங்க் வந்து எல்லாம் மறந்துருக்கும். ஸோ அதோட முடிச்சிருப்போம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ இப்போ அப்படியே நம்ம டேக்கு கூட வீட்டில் தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே நம்ம டேங் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை சுற்றி எல்லாரும் உட்காந்து குறுகுருன்னு நம்ம பிள்ளையவே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே டேங் தான், என்னாச்சு, எதுக்கு எல்லாரும் என்ன எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை டேங், அது சும்மா அப்படியே. மாமா, என்ன உன் கை இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல, அதான் நீ கட்டுப்பட்டு விட்டியே, அதுக்கப்புறம் என்ன எனக்கு? ஆமாம்ல, ஆமாம் அப்படியே சொல்லிட்டாங்க எல்லாம் கோரஸ் போட. இங்கே ஜேகே தான் அப்படியே திரும்பி மறைக்கிறாங்க. மாமா, என்னட்டையும் இன்னைக்கு நீ ஆஃபீஸ் போகலையா? ஆஃபீஸ் தானே, ஆஃபீஸ் இன்னைக்கு போகலை. எதுக்கு மாமா? உனக்கு அடிபட்டிருக்குல்ல, ஸோ நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தல, நான் எப்படி ஆஃபீஸ் போக முடியும்? அதனால தான் போகலை. ஓ அப்படியா? ஆமாம். அப்புறம் எனக்கு எப்படி மாமா அடிபட்டுச்சு? அது வந்து ஆனால் எனக்கு பின்னாடி தான் கொஞ்சம் பெயினாக இருக்குது. எனக்கு எப்படி அடிபட்டுச்சு? அது அது வந்து எப்படி அடிபட்டிருக்கும்? எப்படி அடிபட்டிருக்கும் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் மாற்றி பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் எதுவுமே பேசலை, எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஸோ இங்கே ஹோபி தான் அப்படியே ஜேகே பக்கத்தில் வராங்க. ஜேகே, என்ன வேணா பாத்ரூமில் வலிக்கி வந்துட்டேன்னு சொல்லவா? யோ, போலீஸ் தானே நீ, ஏதாவது போலீஸ் மாதிரி பேசுகிறியா? வேறு என்னடா சொல்கிறது? அது வந்து நீ ஹைட் அண்ட் சீக் விளாண்டுட்டு இருந்தியா? ஹைட் அண்ட் சீக்கா? ஆமாம், ஹைட் அண்ட் சீக்கு. அப்போது தெரியாமல் வலிக்கி வந்துட்டேன். அப்படியா? ஆமாம், அப்படிதான். ஹைட் அண்ட் சீக் விளாண்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் அப்படியே வலிக்கி வந்துட்டேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓ ஓகே. என்னது, ஹைட் அண்ட் சீக் விளாடும்போது வலிக்கி வந்துட்டாரா? இங்கே பாரு டைம். ஏய் நமி, ரூம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நமி வந்து ஏதோ சொல்ல வந்திருப்பான். நமியை மறந்துட்டிங்களா? நமி வந்து ஆரம்பிஜினோட பையன், சரியா? மறந்துட்டிங்கன்னா ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ நமி வந்துட்டு சொல்ல வர இங்கே அப்படியே நம்ம ஜேகே தான் வாயில் வந்து கையை வச்சுருப்பாரு. இப்போ ஜின் அப்படியே நமியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அங்கே ஜின் வேகமாக வந்து நமியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடாரு. மாமா என்னாச்சு? நமி ஏதோ சொல்ல வந்தா? அவன் எதுவும் சொல்ல வரல. ஆக்சுவலாக நீ கீழே விழுகிறதுக்கு காரணமே அவன் தான். அப்படியா? ஆமாம், அவன் தான். அவனும் நீ தான் ஹைட் அண்ட் சீக் விளாண்டுட்டு இருந்தீங்க, அப்போ தான் நீ கீழே வந்துட்ட. ஓ அப்படியா? சரி ஓகே. இன்னும் உனக்கு பெயினாக இருக்கா என்ன? லைட்டாக மாமா. ஓ சரியாயிரும். சரி மாமா, அதான் நீ கூட இருக்கல்ல, எனக்கு சீக்கிரம் சரியாயிரும். ஆமாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோரஸ் போட அப்படியே ஜேகே தான் முறைகிறாங்க எல்லாரையும். எங்கள் பாருட்டையும். சொல்லு மாமா. உனக்கு அடிபட்டுருக்குல்ல, நீ போய் ட்ரெஸ் எடுப்போ. அது எனக்கு தூக்கம் வரலையே. நீ போ, ரூம் போய் ட்ரெஸ் எடு, அப்புறமேல வந்து பேசலாம். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் தான் அப்படியே ரூம் போகிறான். ஸோ இங்கே இப்படியே பார்த்தோன்னா எல்லாரும் அப்படியே சோஃபாவில் தான் கேதர் ஆகுறாங்க. இப்போ அப்படியே உட்காந்துருக்க ஜெமன் தான் அவ்வளோ உட்காந்துட்ருக்காரு. எங்கள் ஜேகே தான். ஜெமன், சொல்லு ப்ரோ, அவனுக்கு என்னாச்சு? அதான் நான் ஹாஸ்பிட்டலே சொன்னேனே, அவனுக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மெமரி திரும்பி வருமா வராதா அது அவன்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஏதாவது ஞாபகப்படுத்தினோன்னா கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பழசதையாக அவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டாம், இப்படியே விடலாம், அவன் சரியாகிறான்னு பார்ப்போம். அப்படியா? ஓகே, இதுக்கப்புறம் யாரும் அவன்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் சொல்ல அங்கே ஜெமனும் அப்படியே சரி ஓகே நான் போயிட்டு அங்கே பார்த்துக்கிறேன். சரி ஜெமன், பார்த்து பத்திரம்ண்ணா. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் அப்படியே அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காடுறாங்க. ஸோ அவர் பாக்கெட்டில் கன் இருந்திருக்கும், அந்த கன்னை எடுத்து அப்படியே அந்த டீப்பா மேலே வச்சுட்டு
ஏய் சுகா. சொல்லு மச்சான். என்ன ஆச்சு? நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? என்னடா அந்த ஜானை பற்றி தெரிஞ்சுக்க சொன்னேனா இல்லையா? ஆமாம் மச்சான். என்னாச்சு? டேய் எங்களுக்கு எந்த ஹிண்ட்டும் கிடைக்கலடா. என்ன சொல்கிற? ஹோபிவாங். என்னாச்சு? தெரிலடா. தெரிலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கையில் வந்து கட்டு போட்டிருப்பாங்கல்ல ஆல்ரெடி. ஸோ இப்போ அந்த டீப்பாயை அப்படியே அடிக்கிறாங்க. ஸோ அது கிளாஸ் தானே. ஸோ அது அப்படியே உடஞ்சிடுது. இப்போ மறுபடியும் அவரோட கையிலேருந்து பிளட் வருது. லூஸு என்னடா பண்ணிகிட்ருக்க? ஏய் என் டேங்க பார்த்தியா? அவனை இந்த நிலமையில உட்கார வச்சுருக்கான். இன்னும் நீங்கள் அவனை கண்டுபிடிக்கல. எதுக்கு செதுக்குனீங்களாம்? இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே எந்திரிக்க. ஏய் பிளட்டு வருது, இங்கே வா. எனக்கு எந்த மாதிரி வந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போக இவங்க 2 பேரும் தான் சிவனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்கடா. ஸோ அந்த டே ஃபுல்லாக அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நைட் டைம் தான் ஆகுது. நம்ம ஜேகே தான் அப்படியே வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே டேங் தான் கியூட்டு பிள்ளையாட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ ஜேகே அப்படியே டேங் பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துட்டு, டேங் சொல்லுமாம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்ட? எனக்கு பிடிச்ச ராமியன். ஓ ராமியனா? நீ சாப்பிட்டியா மாமா? இல்லையே, இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். ஜென் எனக்கு ராமியன் தரீங்களா? எதுக்கு? நான் மாமாவுக்கு ஃபீட் பண்ணணும். ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜின்னு ராமியன் எடுத்துகிட்டு வந்து டேங் கிட்ட கொடுக்க. ஸோ டேங் அப்படியே அதை வாங்கிட்டு ஜெக்கிக்கு அப்படியே ஃபீட் பண்ண எடுத்துகிட்டு போகிறான். ஸோ ஜெக்கிக்கு இது ஒரு மாதிரி இருக்குது. காசு இவ்வளோ நாளாக வந்துட்டு அவர் செம்மையாக இக்னோர் பண்ணியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ திடீர்னு நம்ம டேங் வந்து ஃபீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது ஜெக்கி ஒரு மாதிரி இமோஷ்னலாக இருக்குது. ஸோ அப்படியே வாங்கிக்கிறாங்க. நல்லா இருக்கா மாமா? நல்லா இருக்கட்டும். நீ ஊட்டி விட்டது எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும்? ஆனால் சமைச்சது நான். எனக்கு எதுவும் பாராட்டலாமே நீங்கள்? ஜென் உங்கள் கைப்பக்குவத்தை பற்றி சொல்லவா வேணும்? அதுக்கு தான் நாங்களாம் அடிமையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ அங்கே எல்லாருமே அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரூமில் பார்த்தோன்னா, டேங் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே தானே மாமா, நம்ம 2 பேரும் ஒன்றா தானே தூங்குவோம். அது வேணாம், நீ போயிட்டு பக்கத்து ரூமில் படுத்துக்கோ. பக்கத்து ரூம்லையா? ஏமாம்மா, எனக்கு உன் செஸ்டில் படுத்தா தானே தூக்கம் வரும். என்ன நீ புதுசாக சொல்கிற? அதாவது செஸ்லையா? ஐயோ அது அப்போது வேற இப்போ வேற. அதெல்லாம் முடியாது. நீங்கள் வா, நான் உன் செஸ்டில் தான் படுத்து தூங்குவேன். ஐயோ விட மாட்டான் போல இருக்கே, நம்ம மைண்டு அங்கே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேக்கே ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு போகிறான். ஸோ அங்கிட்ட அவங்க வந்து பெட்டில் உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி பெட்டோட கார்னரில் போயிட்டு அப்படியே உட்காடுறாரு. என்னம்மாம்மா பண்ணுற? உட்காரன்ட்டேன். ஓ உட்காரியா? ஆமாம் உட்காரேன். மாமா விழுந்துட போகிற, பார்த்து உட்காரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டே அவங்க அப்படியே ஜெய்கோட கையை பிடிச்சி இழுக்க. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு ஜெய்கே டேங் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம டேங் குழந்தை பிள்ளையாட்டம் பேசினாலும் நம்ம ஜெய்கே ஒரு அடல்ட் ஆச்சு. ஸோ அவருக்கு மைண்டு எங்கெங்கேயோ போகுது. ஸோ சரி ஓகே, எனக்கு தூக்கம் வந்துட்டோம், நான் அப்படியே படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜெய்கே அப்படியே படுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒன் சைடாக திரும்பி அப்படி படுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ டேங் அப்படியே பார்க்குறாங்க. மாமா என்ன எதுக்கு இப்போ அப்படி படுத்துருக்கா? அப்படி படுக்காமல் வேறு எப்படி படுக்க முடியும்? அதுவா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த சைடு திரும்பி படுத்துருக்காங்க. ஸோ அவரை பிடிச்சி அப்படியே தள்ளுறாரு. ஸோ தள்ளும்போது அப்படியே அப்படியே மல்லாக்க படுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படுத்துறாரு. இப்போ டேங் அப்படியே ஏறி ஜேகே மேலே படுத்துட்டு வரோம். ஸோ ஜேகேக்கு அவ்வளோதான் அப்படியே பார்க்குறாங்க. டேங் என்ன பண்ணுற? நான் தான் சொன்னேன்ல மாமா, எனக்கு உன் செஸ்ட்டில் படுத்த தான் தூக்கம் வரும்னு. அதுக்கு தலையை செஸ்ட்டில் வச்சு படுக்க வேண்டியது தானே? எதுக்கு இப்படி படுத்துருக்க? எனக்கு தான் பிடிச்சிருக்கு போ மாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே ஜேகேயோட மேலில் படுத்துக்க. ஸோ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருக்கு அப்படியே மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் நைட்டில் நடந்திருக்கோம்ல, அவர் நடத்தலான்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஸோ இப்போ டேங் இப்படி படுத்துருக்குது அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ டேங் அப்படியே படுத்து தூங்கிடுறான். எங்கள் ஜேகேலாம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல. அதுலேயும் நம்ம டேங் அங்கிட்ட கூட அசைஞ்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகேக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஷை ஆகுது, ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, நர்வஸ் ஆகுது, என்னென்னமோ ஆகுது. இப்போ அப்படியே டேங் தான் பார்க்குறாங்க. ஏண்டா
அன்னைக்கு நான் உன் பக்கத்தில் வந்து படுகிறேன்னு சொன்னதுக்கு நான் பேச்சு பேசினேன். இப்போ என்ன பொசிஷனில் நீ படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேக்கே ஒரு மாதிரி அவங்க பார்க்க ஸோ டேங்க் செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். அங்கே ஜேக்கே தான் ஒரு மாதிரி கல் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவன் ரொம்ப அசைஞ்சிட்டே இருக்கானா. ஸோ ஜேகேக்கு என்னென்னமோ பண்ணுது. ஸோ இப்போ அப்படியே மெதுவாக அவனை அப்படியே கீழே இறக்கி விட்டுறாங்க. ஸோ கீழே இறக்கி மீன்ஸ் அவர் கையை அப்படியே வச்சு அவரோட ஆர்ம்ஸில் செம்மையாக படிக்க வச்சுக்கிறார். ரொம்ப டைட்டாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி. ஸோ டேங்க அவனோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஜேக்கோட ஹிப்பில் போட்டுட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே 2 பேரும் நைட்டு தூங்கிடுறாங்க. இப்போ அப்படியே மார்னிங் காட்டினோன்னா மாமா மாமா எந்திரி மாமா மாமா என்ன டேங் மாமா லேட் ஆயிடுச்சு எந்திரி. என்ன லேட் ஆச்சு? அது என்னோட வேலை, நான் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்குவேன். அதெல்லாம் லேட்லாம் ஒன்றும் ஆகலை. இங்கே வா தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்க. மாமா நீ ஒரு கம்பெனியோட சிஇஓ, பொறுப்பே இல்லாமல் அப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஜேகேக்கு அவ்வளோதான். அப்படியே ஐஸ்லாம் வியர் பண்ணிட்டு டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. ஆமாம்ல, நான் கம்பெனியோட சிஇஓவில். ஆமாம் ஆமாம், போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். சரி சரி டேங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தான் அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வராங்க உள்ள. ஸோ வந்துட்டு டேங் அப்படியே பார்க்குறாங்க ஜேகேயை. மாமா என்ன டேங் என்னாச்சு? என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு அவர் என்ன 6 பேக்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி கையை வச்சு ரப் பண்ணுறாரு. ஏய் எடா பண்ணுற? நீ பெரியவனா வளர்ந்ததுனால இதெல்லாம் வச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டே அவங்க மாதிரி ரப் பண்ணி பார்க்க. ஸோ அந்த காஃபி பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சுட்டு அவனோட ஷர்ட்டை தூக்கி அவனோட டம்மியை பார்க்குறான். என்ன எனக்கு மட்டும் ஒன்றுமே இல்லை. ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க? ஆமாம் இங்கே பாரு, உனக்கு மட்டும் நல்லா பெருசாக இருக்கு, எனக்கு ஒன்றுமே இல்லை, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அவனோட டம்மியை காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. உனக்கும் இதே மாதிரி வேணுமா? உனக்கு இந்த மாதிரி வர வைக்க முடியாது, பட் வயிற்ற வேறு மாதிரி பெருசாக வைக்கலாம். என்ன மாமா? ஒன்றும் இல்லை டேயா, நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிக்கோ, நான் அப்படியே கிளம்புறேன். ஆமாம்மா என்ன எனக்கும் இந்த மாதிரி டாட்டூஸ் போட்டு விடுவியா? ஏய் அதெல்லாம் நீ போடக்கூடாது. எதுக்கு? ஏன்னா நான் ஒரு நான் உன்னோட மாமா, அதனால போடலாம், நீ போடக்கூடாது. அது எதுக்கு? நீ சின்ன பையன்ல, ஸோ நீ பெரிய ஆளானு போட்டுக்கலாம். நிஜமாவா? ஆமாம் நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே சொல்ல டேங்க அப்படியே போயிடுறான். ஸோ இப்போ ஜேகே தான் டேங் போனோன்னே செம்மையாக சிரிக்கிறாரு. தம்மியெல்லாம் ஒன்றும் இல்லையா? டேங் ஏடா இது அப்படி பேசிகிட்டு இருப்பேன், இப்போ எப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே அப்படியே அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு அவர் அந்த அவுட்ஃபிட்லாம் எடுத்து போட்டுட்ருக்காரு. நம்ம பைபிள் என்ன மாஃபியா இல்லை, ஸோ அப்படியே மாஃபியா மாதிரி அப்படியே பிளாக் அண்ட் பிளாக்ல மாஸ்டாக அப்படி ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ டேங் தான் வராங்க உள்ள. மாமா என்ன டேங் என்ன பண்ணுற? கிளம்பிட்டு இருக்கேன். லூஸு என்னது இது ட்ரெஸ்ஸு? லூஸா? ஆனால் இந்த உலகத்துலே ஜேகே எப்படிலாம் கூப்பிட்ற ஒரே ஆள் நீ தான் டேங்காக இருப்ப. மாமா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, ஆஃபீஸுக்கு போகும்போது இப்படியா ட்ரெஸ் பண்ணுவாங்க? வேறு எப்படி பண்ணுவாங்க? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃபார்மலான ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு, அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் கோட் எடுத்து குடிக்கிறாரு. டேய் என்னடா இது? இப்போ பாரு எவ்வளோ லட்சணமாக இருக்கேனா? ஆமாம் இப்போ தான் வீட்டு மகாலட்சுமி கணக்காக இருக்க. ஏய் மகாலட்சுமியா? நான் ஒரு மாஃபியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே நினைக்க. என்ன மாமா? ஒன்றுமே இல்லையே. உன் ஹேர் ஸ்டைலு இது நல்லா இல்லையே. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக அது ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது நான் பிக்சரில் காட்டியிருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி முடியெல்லாம் முன்னாடி எடுத்து விட்டுறாங்க. இது வந்து பார்க்க ரகட் சிஇஓ மாதிரி இல்லை, க்யூட்டு சிஇஓ மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அப்படியே கண்ணாடியில் போயிட்டு இப்போ பாரு வண்ண நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க அங்கே ஜேகே தான் அப்படியே பார்க்குறாங்க. ஐயே ஜேகே நீயா இது? ஊருக்குள்ளே யாராச்சும் ஒன்று அப்படி பார்த்தாங்கன்னா காரி துப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே ஒரு மாதிரி நிற்க. இங்கே டேங் தான் இப்போ சூப்பராக இருக்கா, வா போகலாம். ஐயோ வெளியே போனால் எல்லோரும் சிரிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. ஸோ அங்கே டேங் தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். ஸோ கீழே எல்லோரும் ஆல்ரெடி ஆவலாக காத்துட்ருக்காங்க மேலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போட்டு அவங்க அப்படியே வெளியே வர எல்லாரும் அனுப்பாகிறாங்க. ஸோ பின்னாடியே ஜேகேயும் வர்றாங்க. ஜேகேயை பார்த்தோன்னே இவங்க எல்லாருக்கும் அவ்வளோதான், சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே அடக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே மேலேருந்து கீழே வர அங்கே ஹோபி தான், ஏய் ஹோபி என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அங்கே ஹோபி தான், ஒன்றும் இல்லை ஜெகே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ மாமா என்னாச்சு? பேகை மறந்துட்டேன். ஓ போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க அப்படியே மேலே ஓட எங்கள் ஹோபி தான் அப்படியே பார்க்குறாங்க ஜேகேயை. என்ன யாங்? முடியலடா, என்னால் சிரிப்பு அடக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹோபி, ஆரம்பு, சுகா எல்லாரும் செம்மையாக விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ அங்கே நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அவங்க கீழே வர எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாக ஆகிடுறாங்க கப்பிச்சு பின்னு. ஸோ அப்படியே கீழே வந்துட்டு, ஆமாம் நீ இப்போ இந்த பேகா குட் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்கிக்க. மாமா உனக்கு லஞ்சு. ஜென் என்ன டேயோங் லஞ்ச் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணிட்டீங்களா? பேக் பண்ணியாச்சுப்பா அப்படின்னு சொல்ல டேவங்க தான் குடுன்னு ஓடுறாங்க. ஸோ இப்போ ஜேகே அந்த பேக்கை அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே ஜேகேவே பார்க்குறாங்க. ஸோ இப்படியே டேவங்க குடுன்னு ஓடி போயிட்டு லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஜேகே கிட்ட கொடுக்க அங்கே ஜேகே தான், ஓ லஞ்சு பேக் வரையா? ஆமாம்மாம்மா, நீ சீவோல்ல நேரத்துக்கு சாப்பிட்ணும், எவ்வளோ தான் வேலைன்னாலும் சாப்பாடை ஸ்கிப் பண்ணக்கூடாது சரியா? சரி சரி நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே மாமா, பாய், லவ் யூ டூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போக. ஸோ இந்த பக்கம் நம்ம ஆரம் தான் அப்படியே பின்னாடி சிரிச்சுட்டே போயிட்டுருக்காரு. ஆரம் சிரிக்காமல் வரீங்களா? டேய் ஏடா பண்ணுறீங்க 2 பேரும்? அவனோட குழந்தையாவே மாறிட்டான், அவன் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்டுட்ருக்க. ஆனால் ஜேகே உன்னை இப்படி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை, பட் நல்லா இருக்கடா, நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே ஜேகே தான் அப்படியே முறைகிறாங்க ஆரம்ப. ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம டேங் தான், ஜென் சொல்லிட்டேன், அது வந்து நான் இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கேனா? ஆமாம். அப்போது இன்றைக்கி நான் போகணும் தானே? ஆமாம் போகணும். அப்போ எனக்கு எங்கே லஞ்ச் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்க. ஸோ அங்கே ஜின்னும் அப்படியே லஞ்ச் பேக் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம தியாங்கும் அப்படியே காலேஜுக்கு தான் கிளம்புறாங்க. ஸோ அவனை பாடி கார்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா ஆரமோட காரை தான் அப்படியே ஜேகே ஏறுறாங்க. ஸோ அவரோட அவுட்ஃபிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் கோட்டு, உள்ள ஒயிட் கலர் ஷர்ட்டு, அதுக்கு மேலே வந்துட்டு பிளாக் கலர் டை போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே காரில் ஏறுறாங்க. ஸோ அந்த காரு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு பெரிய கிளப்பில் போயிட்டு ஸ்டாப் ஆகுது. ஸோ இப்போது ஜேகே தான் அதுலேருந்து அப்படியே இறங்குறாங்க. இப்போ இறங்கும்போது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் கையில் கன்னோட இந்த பக்கம் ஒரு சிகரெட் கையில் வச்சுட்டு அப்படியே இறங்குறாங்க. ஜேகே இங்கேயும் நம்ம வந்திருக்கோம் சொல்கிறேன் ஆரம், இந்த ஜேகே ஒரு இடத்துக்கு கூட்டி வந்திருக்கானா அது சும்மாவா இருக்கும் அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே இன்னொரு காருமே அப்படியே வருது. ஜேகே எதுக்கு நீ வர சொன்ன? மச்சான் என்னாச்சு? எல்லாரும் ஒரே கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? உள்ளே போனால் தானே தெரியும், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 4 பேரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே செம்மையாக வைப் பண்ணிகிட்ருக்காங்க, டிஜே சாங்லாம் போட்டு பங்கமாக இருக்குது அந்த பார்ட்டியே. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம ஜேகே அங்கே சோஃபாலாம் இருக்கும்ல, ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஸோ உட்காந்துட்டு அவர் கையில் ஒரு பியர் வச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க சுற்றி இருக்க எல்லா இடத்தையும். அங்கே நம்ம சுகா, அப்புறம் நம்ம ஹோபி, அப்புறம் ஆரம் யாருக்குமே எதுவுமே புரியல. ஸோ அங்கே ஜேகே தான், என்ன பார்ட்டி பண்ண வந்திருக்கோம், எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்ல, என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, பார்ட்டி போனக்கு முக்கியமா? ஹயாங் எடுத்து குடிங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே சொல்லிட்டு அவர் பாட்டி குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே எடுத்து குடிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் போகுது. இப்போது ஜேகே அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அவருக்கு சோஃபா வந்துட்டு ஒன்று பின்னாடி ஒன்று அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்படியே போய்ட்டு எந்திரிச்சிட்டு அவரோட பாக்கெட்லேருந்து அப்படியே கன்னை எடுக்கிறாரு. எடுத்து அவருக்கு பின்னாடி உட்காந்து அந்த ஒரு பர்சன் தலையில் அப்படியே வைக்கிறாங்க. ஸோ இங்கே அவங்க 3 பேர் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா அங்கே ஒரு பையன் தான் அப்படியே உட்காந்துட்ருக்கான். இப்போது இந்த பக்கம் வா, எனக்கு பின்னாடி இருந்து என்ன பண்ணாலும் பிடிக்காது, எது பண்ணாலும் முன்னாடி வா
அப்படின்னு சொல்ல இப்போ அந்த பையன் எந்திரிச்சு அப்படியே முன்னாடி வரான். ஹை, யார் நீ? யாரா? நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன? நான் பார்ட்டி பண்ண வந்தேன். ஏய், பார்ட்டி பண்ண வந்தியா இல்லை பார்ட்டி பண்ணுற எங்களை நோட்டம் போட வந்தியா? அது வந்து ஏய் யார் நீன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவனை மிரட்ட. ஸோ அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஸோ இப்போ அப்படியே அவன் காலில் எட்டி ஒரு உதவுறாரு ஜேகே. ஸோ அப்படியே அங்கே நீல் டவுன் பண்ணிடுறான். கேட்குறேன்ல, யார்ரா நீ? உன்னை யார்ரா அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஸோ அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அந்த பார்ட்டியே கொலாப்ஸ் ஆயிடுது. எல்லாரும் அப்படியே பயத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே நடக்கிறத. ஸோ அங்கே ஜேகே தான் அப்படியே அந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட வாயில் வைக்கிறாங்க. ஹே, ஜான் தானே? ஜான் தானே ஒன்று அனுப்புனான். அவன் எங்கே இருக்கான்? எனக்கு இப்போ தெரில. சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு இந்த ஈவு இறக்கம் மயிரும் மட்டும் எதுவுமே தெரியாது. சுட்டு போட்டு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்க அவன் தலையே ஆட்டுறான். ஸோ இப்போ ஜேகே அப்படியே அந்த கண்ணை வாயிலேருந்து எடுக்கிறாங்க. சொல், எங்கே இருக்கான்? பாருங்க, எனக்கு சத்தியமாக தெரியாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை பின்னாடி திருப்பி அப்படியே அவன் தலையில ஒன்று அடிக்கிறாங்க. அவனுக்கு செம பிளட் வருது. எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. ஏய், பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவன் தலையிலேயே இன்னொரு அடி அடிக்கிறாங்க. ஸோ அவனுக்கு சமயமாக பிளட் வந்துட்டு இருக்கு. நான் சொல்லிடுறேன் அடிக்காதீங்க ப்ளீஸ், நான் சொல்லிடுறேன். அப்படி வாடா வலிக்கு சொல்லு, எதுக்கு அவன் அனுப்பி வச்சான்? அவன் எங்கே இருக்கான்? சார், எனக்கு தெரியாது. அவர் எனக்கு கால் பண்ணார். ஸோ இந்த மாதிரி அங்கே ஜாங்குக்குன்னு இருப்பான், அவனை கண்காணிச்சிட்டு மட்டும் என்கிட்ட சொல்ல அப்படின்னு தான் சொன்னான். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. ஓ, அப்படியா? ஆமாம் சார். பொய் சொல்கிற பொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து அப்படியே போட்டுடுறாரு. ஸோ அவன் அங்கேயே டெத் ஆயிடுறான். ஸோ எல்லோரும் செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. ஏய், என்ன லுக்குங்க? போங்க, பார்ட்டி பண்ண தானே வந்தீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க எல்லோரும் செம்மையாக பயந்துட்டுருக்காங்க. சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல அப்படியே எல்லோரும் திரும்பி அவங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே டேய் ஏடா பண்ணிகிட்ருக்க? ஆரம், இவனை பற்றி நான் நல்லா விசாரிச்சுட்டேன். நாய் பிளாக் ஷீப், புரியுதா? பிளாக் ஷீப் இருக்கக்கூடாதுல்ல, அதான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. டே ஜேகே, வர நீ தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ எதுக்கு அவனை கொன்ன? இது நீ கிடையாதே. அப்படி தான் பண்ணுவேன். என் தேங்க்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுவும் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் என் கண்ணு முன்னாடி. எவனையும் விட மாட்டேன், எல்லாரையும் கொல்லுவேன், எல்லாரையும் கொன்னே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து 3 தடவை அப்படியே கீழே ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லோரும் மரண பீதியில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ சொல்கிறேன்ல, என்ன லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் சொல்ல எல்லோரும் மறுபடியும் அகெயின் திரும்பிக்கிறாங்க. ஸோ இப்போது அப்படியே ஜெய்கிக்கு தான் ஒரு கால் வருது. ஸோ அங்கே சாங் எல்லாருமே ஆன் ஆயிடுச்சு. எல்லாருமே அப்படியே மறுபடியும் பார்ட்டி மோட் போயிட்டாங்க. ஸோ இப்போது ஜெய்கே கால் அடிக்கிறாங்க. ஷிட், என்னாச்சு? டேவங் கால் பண்ணுறான். என்னது டேவங்கா? ஆமாம் அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே ஜெய்கேக்கு இவ்வளோ நேரம் மாசாக பேசிகிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு ஒரு மாதிரி தடுமாறுறாரு. ஸோ அங்கே ஷட் அப் அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே இருக்க யாருமே அது கேட்கல. ஸோ டிஜே சவுண்டு செம்மையாக இருக்குது. ஸோ கேட்கல. ஸோ இப்போது எகெயின் அப்படியே சீலிங்கை பார்த்து ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ இங்கே ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கால் அட்டன் பண்ணுறாங்க. பேபி சொல்லு. மாமா எங்கே இருக்க? நான் ஆஃபீஸில் இருக்கேன். ஆஃபீஸ்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்ல. ஸோ அங்கே இருக்க எல்லோரும் அப்படியே திருன்னு முழிச்சு பார்க்குறாங்க ஜேகேவை. ஸோ இங்கே ஆரம்புக்கு சுகாவுக்கு கோபிக்கெலாம் சிரிப்பு தாங்கலை. ஸோ அவங்க அப்படியே சிரிச்சு நின்றுருக்காங்க. மாமா என்ன? எனக்கு மில்க் ஷேக் வேணும். மில்க் ஷேக்கா? வரும்போது எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கிட்டு வரியா? அதுக்கு அப்போ கால் பண்ண? ஆமாம் மாமா, எனக்கு தெரியல, எனக்கு குடிக்கணும் போல் இருந்துச்சு, அதான் பண்ணேன். ஓ அப்படியா? ஆமாம் மாமா. ஆஃபீஸில் என்ன பண்ணுற? இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கு? அது மீட்டிங் ஆஃபீஸில் மீட்டிங் போய்ட்டுருக்கு.
மீட்டிங் ரூம் இருக்கு மாமா, இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, எனக்கு எதுவுமே கேட்கல. அது வந்து நான் மீட்டிங் ரூமில் இருக்கேன், மீட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கள பார்த்து அழுத்தி சொல்ல. ஸோ இப்போ அங்கே இருக்கவங்களுமே அப்படியே, பாஸ் இந்த ப்ராஜெக்டை பாருங்கள், இதில் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும், ஸோ நீங்கள் இதையே ஃபைனல் பண்ணிக்கலாம். சார் நீங்கள் ஃபஸ்ட் என் கம்பெனிக்கு தானே வந்தீங்க, என் கம்பெனிக்கு சைன் பண்ணுங்கள் சார். இல்லை என் கம்பெனிக்கு தானே வந்தீங்க, நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு பார்ட்டி பண்ண வந்த பிள்ளைங்களாம் வந்து நடிச்சுன்னு இருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம 3 பாய்ஸுக்கு செம்ம சிரிப்பு வருது. பேபி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் கூப்பிடுவா. ஓகே மாமா, நீ சிஇஓவாக இருக்க, ஆனால் என்னாலாம் பார்க்க முடியல, கெத்தாக இருப்பல்ல நீ. ஆமாம் கெத்தாக தான் இருக்கேன், சரி ஓகே நான் ஈவினிங் பண்ணுறேன். சரி மாமா, அப்புறம் லஞ்சு சாப்பிட்ரு. லஞ்சு தானே, சாப்பிட்றேன். அப்புறம் மாமா என்ன, லவ் யூ மாமா. ஓகே சொல்ல மாட்டியா? லவ் யூ டூ பேபி. மாமா மாமா. ஓகே டேம், ஓகே தானா, நீ எனக்கு தர மாட்டியா? அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மொபைல் கிட்டே போகிறாங்க. அப்படியே சுற்றி பார்க்குறாங்க, எல்லாரும் குறுகுறுன்னு இங்கே ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்டு இப்படியே திரும்பிட்டு மாமா போ, எனக்கு ஒரு வெக்கமாக இருக்குது, நான் காலை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே காலை கட் பண்ணிடுற. எங்கள் ஜேகே தான் குழந்தை எவ்வளோ க்யூட்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொபைலை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே எங்கிட்ட திரும்புகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. அப்போ அப்படி பேசிட்டு என்னடா இப்போ குழந்தை பிள்ளையாட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே தான் என்ன அது ஒன்றும் இல்லை சார், எல்லாம் போங்க, இங்கே என்ன படம் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஸோ எல்லாருமே அப்படியே போயிடுறாங்க. ஜேகே என்னையா நடத்து லவ் யூ முத்தம் வேறு இதில். ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருந்தால் எனக்கு சரி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினோன்னா அங்கே நம்ம டேங் தான் அப்படியே கிளாஸ் ரூம் போகிறாங்க. ஸோ அன்றைக்கி ஆக்சுவலாக லேட்டாக தான் போயிருப்பாங்க காலேஜுக்கு. ஸோ அப்படியே போயிட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா யாருமே ஞாபகம் இருக்க மாட்டாங்கல்ல. எனக்கு என்ன ஆச்சு, தலையில் அடிப்பட்டோன்னே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னா என்ன, யார் எனக்கு ஃப்ரெண்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயும் பார்க்க அங்கே சைமன் தான், டேய் மச்சான் இங்கே இருக்கேன் எங்கடா பார்த்துட்ருக்க, டேய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டேன். என்னதானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அவர் மட்டும் தான் இங்கே நிற்கிறாங்க. ஸோ அப்படியே போகிறாங்க அந்த பையன்கிட்ட, சார் சைமன் கிட்ட அப்படியே போகிறாங்க. டேய் மச்சான் ஏன்னா இவ்வளோ நேரம் எங்கே போனேன், உன்னை பிரின்சிபல் கேட்டால் தான் தெரியுமா, அந்த உனக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு சொன்னேன். அப்படியா? ஆமாம் மச்சான், ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, என்னடா இது குழந்தை பொருள் மாதிரி பேசிகிட்டு இருக்க? குழந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங் கேட்க. ஸோ அங்கே ஹாய் டேங். ஹாய், என்னாச்சு உனக்கு, என்ன புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற? ஒன்றும் இல்லை, என்ன உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? டேங் என்ன மறந்துட்டியா, நான் தான் மேத்யூ. ஓ ஹாய் மேத்யூ. டே மச்சான் நான் சைமன்ரா, என்னையும் வந்துட்டியா? இல்லை சைமன், நீ சைமன் நீ மேத்யூ. ஓகே என்னமோ நந்திருக்கு. ஏன் மச்சான் காலைல உன் மாமா ஒன்று டென்ஷன் பண்ணி விட்டானா, என்ன ஹீல்ஸ் அடிச்சு முத்தா கொடுத்துட்டானா, அதனால் அப்படி காண்டா இருக்கியா? சொல்லு மச்சான், நான் போட்டு தள்ளிட்டு போயிடுவோம். என்ன சும்மா என் ஃப்ரெண்டை கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், மாமா நான் இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான், நான் போட்டு தள்ளிடுறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ டேங் பட்டுன்னு ஒரு அறை விட்டுறாரு. டேய் இப்போ ஏகூட ஆச்சா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மாமாவை அடிப்பேன்னு என்கிட்டயே சொல்லுவேன். நான் அது மாமாவா? ஆமாம், என் மாமாவை எதுக்கு நீ அடிக்கணும்னு சொல்கிறா, அவர் என் உயிர், நீ அவர் மேலே கையை வச்சிருவியா, கையை உடைச்சிருவேன். நான் அது கையை உடுப்பியா? அட பாவி, என்னடா சொல்லிட்டு இருக்க, டேய் உனக்கு என்னாச்சு மச்சான் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிட்டு சுற்றி பார்க்குறாங்க. நீ என் மச்சான் தான், ஆனால் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க, அதுவும் மாமான்னு வேற சொல்கிற. டே லூஸு, மாமான்னு சொல்லாமல் பின்ன என்ன புருஷனா சொல்லுவாங்க? புருஷனா? டே மச்சான், இதுக்கு தாண்டா சொன்னேன் ஒத்தையடி பார்த்தையில் ஒத்தையா போகாத, காத்துக்கருப்பு ஏதாவது அண்டிடும்னு சொல்லி. நீ கேட்டியா என் பேச்ச? ஐயோ என் மச்சானுக்கு காத்துக்கருப்பு ஏதோ பிடிச்சிருச்சேன், என் மச்சானாவே இல்லையே, நான் என்ன பண்ணுறது இப்போ?
இல்லை இப்போ இருக்கு நீ என்ன அடிச்ச? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, லூஸு மாதிரி பேசிட்டு இருக்க, லூஸு போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் போக இங்கே சைமன் தான், லூஸா நானா? ஏண்டா நீ லூஸு மாதிரி வந்து என்கிட்ட பேசிப்படி இப்போ என்ன லூஸுன்ட்டு போகிறான், என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாசலில் பாடி கார்டு நிற்கிறாங்க. ஸோ இப்போது சைமன் தான் அப்படியே போகிறான் என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு. ஸோ அங்கே பாடி கார்டு அப்படியே எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னது எல்லாத்தையும் மறந்துட்டானா? ஆமாம், அவருக்கு பழசு எதுவுமே ஞாபகப்படுத்தக்கூடாது, நீங்களும் படுத்துடாதீங்க, அது அவருக்கு உயிருக்கே கூட ஆபத்தாகலாம். ஐயோ என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் தான் அப்படியே டேங்க பார்க்குறான். ஸோ டேங்க என் குழந்தை பிள்ளையாட்ட உட்காந்துட்டு இருக்காரு. ஐயோ மச்சான் உனக்கு என்னடா ஆச்சு? நீ ஹாப்பியாக இருந்தானு போதும்னு நினச்சேன், ஆனால் இப்படி மாறிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மேத்யூ தான் அப்படியே முறைச்சிட்டு இருக்கான் டேங்கே. இப்போ மேத்யூ போயிட்டு அப்படியே டேங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, டேங் சொல்லு மேத்யூ, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நீ தான் சொன்னியே மேத்யூன்னு. ஓ அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கா? ஆமாம். வேறு எதுவும் உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையே. உனக்கு உன் மாமாவை ரொம்ப பிடிக்குமா? எனக்கு என் மாமா தான் எல்லாமே, என் மாமாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட மாமாவை மட்டும்தான். ஓ அப்படியா? அப்போ ஓகே. உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லட்டையா, அது வந்து நீயே சோகமாக இருக்க மேத்யூ. இல்லை நமக்குள்ளே நடந்த எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா? நமக்குள்ளையா? நமக்குள்ளே என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லட்டையா விடு, நான் போகிறேன். ஐயோ மேத்யூ என்னாச்சு, எதுக்கு இப்போ சேட் ஆகிட்டேன்? இல்லட்டையா நமக்குள்ளே நடந்த எதுவுமே நீ ஞாபகம் இல்லைன்னு சொல்கிற, ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் போகிறேன். நான் வந்து என் அம்மைக்குட்டியோட விளாண்டுட்டு இருந்தேன்னா அப்போ கீழே விழுந்துட்டேன்னா, ஸோ அப்போ என் தலையில் அடிபட்டுருச்சு. ஸோ என்னாச்சுன்னு எனக்கு தெரியலையே, நீ சொல்லு என்னாச்சு எனக்கு? இல்லை நமக்குள்ளே என்ன இருந்துச்சு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்னட்டு அவங்க சொன்னேன்? ஃப்ரெண்ட்ஸா? இல்லை நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்படியா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டே என்னை பார்த்தப்போ என்னை நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் ஒன்றை பிடிச்சிருக்குன்னு சொன்னேண்ணா? ஆமாம் அப்படி தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன் வேணான்னு. எங்கள் பாரு மேத்யூ, நீ என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேன்னு நினைக்காத. அதுக்குன்னு நான் இதெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னால் நீ இப்படி சொல்லுவியா? நான் என் மாமாவை தவிர வேறு யாரையும் என் மனசால் கூட நினச்சதே கிடையாது. நீ என்ன எப்படி சொல்லிகிட்ருக்க? இல்லட்டையும் அது நீ தான் சொன்ன, நான் சொல்லலை. இங்கே பாரு மேத்யூ, நான் மறந்துட்டேன். அதுக்காக நீ சொல்கிற பொய்யெல்லாம் என்னால் நம்பிட்டுருக்க முடியாது. எனக்கு தெரியும், நான் எதை மறந்தாலும் என் மாமாவை மட்டும் மறக்கவே மாட்டேன். எனக்கு உயிர் போகிற நிலைமை வந்தாலும் அந்த நேரத்தில் கூட என் மாமா மட்டும்தான் என் மைண்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்கிட்ட வந்து சொல்லுவேன்? கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங் சொல்ல, அது இல்லை டேங், இங்கே பாரு மேத்யூ, நீ தப்பாக பேசுகிற, நான் உன் கூட இதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிடுறாங்க. டேங் நீ போ மேத்யூ அப்படின்னு சொல்ல அப்படியே மேத்யூ பார்க்குறாங்க. ஸோ சைமன் வரான் அங்கேருந்து. ஸோ மேத்யூ அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டு போயிடுறான். இந்த நான் எதுக்கு இப்படி திருத்துன்னு முடிச்சுட்டு போகுது? டே மச்சான் டே அங்கே. சொல்லு சைமன். அப்புறம் என்ன மேட்ரு? கல்லு மாமாவுக்கு உனக்கு நடுவில் என்ன நினச்சி? என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன மச்சான் நினச்சி? அது வந்து அவரோட 6 பேக்லாம் நான் தொட்டு தொட்டு பார்த்தேனே. நான் மச்சான் சொல்கிற 6 பேக்லாம் தொட்டு தொட்டு பார்த்தியான்? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இதே மாதிரி எனக்கும் வரணும்னு கேட்டேனா, அதுக்கு என்ன சொன்னார்? ஜிம் கூட்டி போகிறேன்னு சொன்னாரா மச்சான்? இல்லை இது மாதிரி இல்லை, ஆனால் உனக்கு வேறு மாதிரி உன்னோட வயிற்று நான் பெருசாக்கி காட்டுறேன்னு சொன்னாங்க. நான் மச்சான் சொல்கிறேன் வேற மாதிரியா? வேற மாதிரினா என்ன மாதிரி மச்சான்? எனக்கு புரியல. அதுதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை பாடி பில்டிங் பண்ண வைப்பாரோ? டேய் மச்சான், குழந்தையா மாற்றன்னு தெரியுது, ஆனால் இந்த அளவுக்குலாம் குழந்தையா இருக்கக்கூடாது மச்சான். ஒரு குழந்தையா கொடுக்குற அளவுக்கு ஒரு பேசியிருக்காரு, ஆனால் நீ குழந்தை பிள்ளையாட பேசிகிட்டு இருக்க. என்ன? ஒன்றும் இல்லை, நீ குழந்தையாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைமனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே மேத்யூ வாங்கி கேட்டுட்டு இருக்கான். ஸோ அங்கே பெஞ்ச் இருக்குது, அந்த பெஞ்சில் அவனோட கையை வச்சு அப்படியே குத்திட்டு அப்படியே ஒரு முறைச்சிட்டு போகிறான். ஸோ இப்போது அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே டேங் தான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான். ஜின் ஜின் ஜின்
என்னடியும் எப்போ என் மாமா வருவார்? வருவான். உனக்காக சீக்கிரமா வர முடியும்? அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஆமாம்ல. ஆமாம், வெயிட் பண்ணு. வந்ததுலேருந்து இதோட 100 தடவை கேட்டேன் மாமான்னு. இதுக்கு முன்னால் மாமான்னு பேர் எடுத்தாலே கத்துவோம். இப்போ வெறும் மாமா தான். என்னது? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. உன் மாமாவுக்காக வெயிட் பண்ணிட்டே இரு அப்படி சொல்லிட்டு ஜின்னு அப்படியே போயிட. இங்கே நமி தான் அப்படியே வரான். வந்துட்டு அப்படியே அவங்க மேலேயும் கிளையும் பார்க்குறான். என்ன நமி, எதுக்கு என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை டயாங், உனக்கு உண்மையாலே அடிபட்டிருக்கா? எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஆமாம், எல்லாத்தையும் மறந்துட்டேன் நான், அப்படி தான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா? நீ தான் அதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அப்படியா? என்னது, நானா? ஆமாம், நீ தான். ஐயோ, என்ன சொல்லியிருக்காங்களா? ஆமாப்பா, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போயிட. இவன் எதுக்கு ஒரு மார்க்கமாக பேசிட்டு போகிறான் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஜங்குக்கா தான் அப்படியே வராங்க அங்கேருந்து. ஸோ இங்கே டேங் பார்த்தவொடனே மாமா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏய் டேங், என்ன பழக்கம் இது? என்ன, நான் இப்போ தான் வெளியே வந்திருக்கேன், உடனே வந்து கட்டி பிடிச்சிட்ருக்கேன். நான் என்ன குழந்தையா? குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், நீ குழந்தை தான். ஓ தள்ளு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அப்புறம் பார்த்துக்கலாம். நான் விட மாட்டேன். நான் கேட்டது எங்கே? என்ன கேட்ட? நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கேட்டேனே. ஐயோ டேங், அது கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்தேனா மாமா, அதனால மறந்துட்டியா? போடா, நான் உன் கூட பேசவே மாட்டேன். ஏய் டேங், ஆமாம், நீ எப்படி மறந்த? நான் உன்கிட்ட சொல்லி தானே அனுப்பி விட்டேன் எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணும்னு. இங்கே பாருடா, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே குடுகுடுன்னு ஓட. எங்கள் ஜேகே தான் சபா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே பார்த்து சிரிக்க. ஏய் என்ன, உங்களுக்கு வேறு வேலை இல்லை, அம்மா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, வாங்க என் பொழப்பெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போக அங்கே இருக்கவங்க செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே சுகா தான், நான் ஹுயாங், சொல்லு சுகா. இல்லை, என் மச்சான் ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கும் அப்படி தான் தெரியுது அப்படியே சொல்லிட்டு எல்லாம் நக்கல் பண்ணி சிரிக்க. அங்கே ஜேகே தான் கையில் திங்ஸோட வேகமாக ஓடிட்டு இருக்காரு ஸ்டெப்ஸில். ஸோ டேங் போயிட்டு அப்படியே கதவை சாத்திக்க. டேங், கதவை திற. நான் திறக்க மாட்டேன், போடா. டேங், ஏய் நான் திறக்க மாட்டேன்டா, போயிடு ஒழுங்கா. டேங் திற டேங். எங்கே என்னோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்? என்னோடய ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இல்லாமல் நான் ஒன்றும் ரூமுக்குள்ளே விட மாட்டேன், இன்றைக்கி நீ வெளியவே படுத்துக்கோ. ஓ அப்படியா? ஆமாம், போடா. ஏய் இப்போ மட்டும் நீ கதவை திறக்கல, உடைச்சிட்டு உள்ளே வந்துடுவேன். உடைப்பியா? உடைச்சிக்கோ, ஆனால் நான் திறக்க மாட்டேன். ஏய் டேங். என்ன டேங், நான் திறக்க முடியாது, போடா. அப்போது திறக்க மாட்டேன். சரி ஓகே, அப்போ உடச்சிட வேண்டியதான் அப்படியே சொல்லிட்டு கையில் திங்ஸ் இருக்கும்டா. ஸோ அந்த திங்ஸை கீழே வச்சுட்டு அப்படியே 2 ஸ்டெப்பு பேக் போகிறாரு. போயிட்டு அப்படியே வந்து கதவை ஒடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கதவில் அப்படியே தள்ளுறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்து டேவன் கரெக்டாக கதவை ஓப்பன் பண்ண. இப்போது ஜேகே அப்படியே போயிட்டு டேவங்க புஷ் பண்ணிகிட்டே போயிட்டு பெட்டில் அப்படியே 2 பேர் விழுந்துடுறாங்க. ஸோ இப்போ டேவன் கீழே இருக்கான், ஜேகே மேலே இருக்காரு. ஸோ இப்போ 2 பேருக்குள்ள குட்டியாக க்யூட்டாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. எங்க டேய் கொஞ்சம் எந்திரிக்கிறியா? என்னது, எந்திரிக்கணுமா? ஆமாம், நசுக்கிட்டு இருக்க, என்னால் சுத்தமாக முடியல, எந்திரிக்கிறியா? எந்திரிக்க முடியாது, என்ன பண்ணுவ? இங்கே பாரு, சத்தியமாக சொல்கிறேன், நீ ரொம்ப வெயிட்டாக இருக்க, ஒழுங்காக எந்திரிச்சிரு. எந்திரிக்க முடியாது. நேற்று நேயும் இதே மாதிரி தானே என் மேலே படுத்திருந்த, அப்போ நான் உன்னை தான் சொன்னேனா? நான் குழந்தை, ஆனால் நான் என்ன ரொம்ப வெயிட்டாக இருக்க, ஒழுங்காக எந்திரிச்சிரு. எந்திரிக்க முடியாது. என் வெயிட்டை உன்னால் தாங்க முடியாதா? நீ ரொம்ப வெயிட்டாக இருக்க மாமா, எந்திரிடா ஃபஸ்ட்டு. ஐயோ நசுக்கிறானே. ஏய் என்ன ஒன்று நசுக்குனாங்க? இப்போவே எப்படி பண்ணனா ஃப்யூச்சர்லாம் என்ன பண்ணுவேன்? ஃப்யூச்சர்லையா? என்ன ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேவங்க லைட்டாக அப்படி ப்ளஷ் ஆகுது. ஸோ அதை ஜேகே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. என்ன டேவங், கண்ணம்லாம் ரெட் ஆகுது, நான் என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா? இல்லையே, யார் சொன்னா எனக்கு புரியுதுன்னு? டேய் குழந்த மாதிரி நடிக்கிற, ஆனால் உனக்கு எல்லாம் தெரியுது. இல்லையே. ஏய் சின்ன வயசுலேயே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஓடின பையன் தானே நீனு? நீ இன்னும் அதெல்லாம் மறக்கலையா? இல்லையே, அதெல்லாம் மறக்கிற விஷயமா? அதெல்லாம் என்னோடய பியூட்டிஃபுல் மெமரி பேபி.
ஓ, அப்படியா? ஆமாம். அப்புறம் இப்படியே தான் என் மேலே படுத்துருக்க போறியா? கொஞ்ச நேரத்தில் என்னை ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ நான் சொல்லுவேன், என் மாமா என் பேரில் படுத்து என்னை நசுக்கிட்டான்னு. ஓ, போய் சொல்லு. எல்லாரும் எப்படி நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு, ஒழுங்கா எந்திரிச்சிரு. எந்திரிக்க மாட்டேன். எந்திரிக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு இப்போட்டையும் என்ன பண்ணுறாருனா, டக்குன்னு ஜேகேவை பிடிச்சி இழுத்து நச்சுக்குன்னு கிஸ் பண்ணி விட்டுறாரு. ஜேகேக்குன்னா செம்ம ஷாக்கு. அப்படியே இருக்காரு. இப்போது டேங் வந்துட்டு அவர் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, இப்போ எந்திரிக்கிறியா அப்படின்னு கேட்க, அங்கே ஜேகே அவ்வளோதான் ஸ்டன்னாகி போயிருக்காரு. இப்போ அப்படியே ஆக்சுவலாக மேலே தானே படுத்திருப்பாரு. இப்போ அப்படியே உருண்டு பக்கத்தில் விழுந்துடுறாரு. மாமா உயிரோடு இருக்கியா? ஏய் டேங், என்ன பண்ணப்போ? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணல போ அப்படியே சொல்லிட்டு டேங் குடுன்னு ஓட. ஏய் டேங் நில்லு டேங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே அப்படியே பின்னாடியே துரத்திக்கிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே டேங் தான் குடுன்னு ஓடி போயிட்டு, நீ என்ன பிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா பின்னாடி போயிட்டு அப்படியே நின்றுக்க. ஏய் நின்று, ஒழுங்கா நின்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க ஒவ்வொரு ஆளுங்க பின்னாடியும் க்யூட்டாக போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். ஸோ இங்கே ஜேகே அப்படியே விரட்டிகிட்டு இருக்கான். ஸோ அந்த ஃபேமிலி பார்க்க அம்பூட்டு அழகாக இருக்குது. குழந்தை பிள்ளைங்க 2 பேர் விளாட்ற மாதிரி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வீட்டில் உண்மையான குழந்தை நான் தான். நானே அமைதியாக இருக்கேன். நீங்கள் 2 பேருக்கு உங்கள் 2 பேருக்கு என்ன மனசில் பெரிய குழந்தைன்னு நினைப்பா அப்படின்ட்டு கேட்க அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே சிரிக்கிறாங்க. ஆரம், என்ன ஜென், இவங்க இப்படியே இருந்துட்டா நல்லாயிருக்கும்ல? ஆமாண்டா, இப்படியே இருந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கப்புறமாதும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கட்டும். ஆமாம் ஆரம், எனக்கு டேங்கும் ஜேக்கையும் இப்படி ஒன்றா பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்கு மட்டுமா? எல்லாரோட ஃபேஸையும் பாரு அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஆக்சுவலாக 3 அங்கிள் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்திருப்பாங்க. அந்த கேரக்டரை நான் காட்டியிருக்கவே மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, டேங்க்கு வந்து அடிபட்டிருக்கும்ல. ஸோ அப்போ வந்து 3 அங்கிள் இங்கே இருந்தால் அவருக்கு அது தெரிஞ்சால் ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம ஜின் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 3 அங்கிளை வந்துட்டு இவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாள் நீங்கள் அங்கே இருங்க, இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ 3 அங்கிள் இங்கே இல்லை, ஓகேவா? ஸோ இப்படி தாண்டா அவங்க லைஃபு செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நம்ம டேங் தான் அப்படியே காலேஜ் போகிறான். ஸோ அங்கே டேங், சொல்லு மேத்யூ, எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, நான் என் மாமா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேனே. ஓ அப்படியா? ஆமாம், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இந்தா, உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னா ரொம்ப பிடிக்கும்ல, இந்தா பிடி. சாரி மேத்யூ, நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேனே. என் மாமா இப்போ தான் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு விட்டுட்டு போனாங்க. ஓ அப்படியா? சரி ஓகே டேங், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ அப்படியே போயிட. நான் மச்சான்ட்டே அங்கே எப்படி இருக்க? சைமன், எதுக்கு இப்படி பயமுறுத்திட்டு இருக்க? டேய், நான் பயமுறுத்தாமல் வேறு யார் பயமுறுத்துவா? அதோட மாஃபியாவோட பொசிஷன் நீயே பயப்படலாமா? என்ன சொன்னா? அதாவது உன் மாமா பார்க்க அப்படியே மாஃபியா மாதிரியே இருப்பாரா? அவரோட ஆள் நீ போய் யாருக்காவது பயப்படலாமா? ஓ அப்படி சொன்னியா? ஆமாம் அப்படி தான் சொன்னேன். டேய் சைமனு, உனக்கு எதிரி வெளியே எங்கேயும் இல்லைடா, உன் கூட நீயே வளர்த்துன்னு இருக்க. உன் வாய்க்கு திண்டுக்கல் பூட்டா வாங்கி உன்னை பெருசாக போட்டுரு, இல்லை ஒன்றை போட்டுருவார் அந்த ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சைமன் அப்படியே போகிறாங்க. ஸோ அங்கே அப்படியே கிளாஸ்லாம் நடந்துட்டு இருக்குடா. ஸோ இப்போது ஒரு லன்ச் டைம் அந்த மாதிரி ஆகுது. ஸோ அங்கே டேங், சொல்லு மேத்யூ, என் கூட சாப்பிடவாச்சும் வருவியா? வரேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே சைமன் தான் வந்துட்டு அப்படியே உட்காடுறான். என்ன மேத்யூவை பார்க்க ரொம்ப சோகமாக இருக்கியே, என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லை. என்ன எதுக்குடா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சைமன், நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, உன் டோனே சரியில்லையே. சைமன் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல, சாப்பிட்றியா? சரி ஓகே, எனக்கு என்ன வந்துச்சு மச்சான் டேங்கே. சொல்லு சைமன், இந்தா உனக்கு பிடிச்ச மீட்டு. மச்சான் எனக்கா? ஆமாம் உனக்கு தான், சாப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சைமன் தான் அப்படியே மீட்டு கொடுக்க நம்ம டேங்க அப்படியே சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் மேத்யூவை பார்த்தோன்னா அவன் அப்படியே சாப்பாடு கிண்டிகிட்டே இருக்கான். டேங்க மட்டும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த கேன்டீனை விட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க 3 பேரும். ஸோ அப்போ மேத்யூ தான், டேங், சொல்லு மேத்யூ, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? ஓ கையில் இருக்கே ரிங்கு, அது என்ன ரிங்கு?
என் கையில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேயாங் வந்து அவன் கையில் இருக்கிறத பார்க்குறான். தெரியல, இது ரொம்ப நாளாக என் கையில் இருக்குது, நானும் கண்டுக்கல. ஓ அப்படியா? ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது கப்புள் ரிங் மாதிரியே இருக்கா, அதான் கேட்டேன். என்னது கப்புள் ரிங் மாதிரி இருக்கா? அப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அப்படியே அவனோட கையை எடுத்து பார்க்குறான். டே மச்சான் வா நம்ம அப்படியே போகலாம். ஏய் மேத்யூ இன்னும் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஏய் மச்சான் மச்சான் வா நம்ம போகலாம். என்னடா ஆச்சு? இல்லை மச்சான் வா நம்ம அப்படிக்கா போகலாம். இரு ஒரு நிமிஷம். ஆமாம், இது பார்க்க கப்புள் ரிங் மாதிரி தான் இருக்குது. ஒரு வேளையை மாமா எனக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேயாங் வந்து சொல்ல, இங்கே சைமன் தான் டே மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா நம்ம அப்படி போவோம். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சைமன் டேயாங்கும் போகிறாங்க. எங்கள் மேத்யூ தான், டேயாங் உன் மாமா உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ அப்படியே போயிடுறான். ஸோ இங்கே அப்படியே காலேஜ் முடிஞ்சிட்டுடான். ஸோ இப்படியே வீட்டுக்கு போயிட்டு அந்த ரிங்கை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான் டேயாங் வந்ததுலேருந்து. ஸோ அங்கே இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்கல. ஸோ இப்போது ஜேகே அப்படியே இங்கேருந்து வராங்க. மாமா 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 என்ன ஆச்சு டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸோ டேயாங் வந்துட்டு டக்குன்னு ஜேகேயோட கையை பிடிச்சி பார்க்குறான். இங்கே பாரு, என்ன உன் கையிலையும் இதே மாதிரி இருக்கு, என் கையிலையும் இதே மாதிரி இருக்கு, இது என்னது? அது வந்து என்னது? கிஃப்டா? ஆமாம் கிஃப்ட்டு. உனக்கு நான் கொடுத்தேன்ல ஞாபகம் இல்லையா உனக்கு? கப்பல் ரிங் போட்டுக்கிட்டோமே. ஓ அதான் அவன் கரெக்டாக சொன்னானா? அப்போது நீ எனக்கு கொடுத்த கிஃப்டா? ஆமாம் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ டேயாங் தான் அப்படியே முறைக்கிறான் ஜேகேவை. எதுக்கு டேயாங் எதுக்கு முறைக்கிற அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் ஹோபி தான் திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறாரு. இப்போது ஜேகே தான் அப்படியே ஹோபியை பார்க்குறாங்க. என்னது இது, அவர் மொழியே சரியில்லையே அப்படின்னு சொல்ல, ஹோபி தான் தலையை ஆட்டுறாரு, எதுவும் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னன்னு கேட்டுட்ருக்காரு. இப்போ டேயாங் திரும்பி ஹோபி ஒரே முறை தான். ஹோபி அப்படியே அமைதியாகிடுறாங்க. சொல்லு மாமா, இது நம்ம 2 பேருக்கும் கிஃப்டாக வந்ததா, சும்மா கப்புள் ரிங்கா? ஆமாம் டேயாங், கப்புள் ரிங்கு ஜஸ்ட்டு நான் கிஃப்ட் பண்ணேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல, ஹோபி தான் டிங்கின்னு தலையை ஆடிட்டே இருக்காரு, சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜெய்க்கு புரியல எதுவுமே. அப்படி ஏன்டா ஒரு மாதிரி அழுத்தி கேட்குற? மாமா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு டேயாங்கோட ஹெட்டில் வச்சுக்கிறான். இப்போ சொல்ல, இது வெறும் கிஃப்ட் ரிங்கு தானா? ஏய் என்ன பண்ணுற? ப்ராமிஸ் பண்ணு மாமா. அது அது வந்து கிஃப்ட் ரிங்கு தானே? இல்லை யார் சொன்னா? நம்ம 2 பேரோட வெட்டிங் ரிங் அது. வெட்டிங் ரிங்கா? ஆமாம் வெட்டிங் ரிங் தான். மாமா என்ன சொல்கிற? அப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம் ஆயிடுச்சு. அப்போ நீ என் மாமா இல்லையா? என் புருஷனா? ஆமாம் புருஷன்தான். நீ என் புருஷன், நான் உன் புருஷன். மாமா என்ன? அப்போ என்னடா அப்போ என்ன? நீ அன்னைக்கு சொன்னல, என்ன சொன்ன? என் வயிற்ற பெருசாக்குவேன்னு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேயாங் சொன்னோன்னு எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா சொன்ன குழந்தைகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே தான் அப்படி டேயாங்கோட வாயில கையை வச்சுட்டு அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது, நம்ம ரூம் போய் பேசலாமா? என்ன ஜேகே ஏதோ பெருசாக நடந்திருக்கு போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை டேயாங் போகலாமா? நான் சொல்லுவேன். என்னடா சொல்லணும்? அப்போது நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ சீக்கிரமாக என்னோட வயத்தை பெருசாக வைப்பியா மாமா? மனத்தை வாங்குறானே. டேயாங் இப்போ இந்த டாபிக் ரொம்ப முக்கியமா? என்னங்க டேயாங் என்ன சொல்கிற? அது வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய படத்தில், கல்யாணம் ஆன புருஷனை என்னங்க வாங்க போங்கன்னா கூப்பிடணுமா? அப்படியா? ஆமாங்க. கொள்றானே ஜெக்கி, கண்ட்ரோல்.
மாமா என்னம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பேர் பேசிகிட்டு இருக்குதா ஏதோ படம் ஓடுற மாதிரி அங்கே இருக்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஜேக்கி தான் ஒரு நிமிஷம் இரு. இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், உங்களுக்குலாம் வீட்டில் வேறு வேலையே இருக்காதா? எதுக்கு இப்போ எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை மச்சான், நீ நடத்து. எப்படி மச்சான், காலையிலே குழந்தை வந்துடுமா? டேய் சுகா, உனக்கு கொன்றுவேன். சரி மச்சான் நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் சொல்ல அங்கே ஜெமன் மட்டும் அப்படியே செம்ம ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. எங்கள் ஜேக்கே தான், என்ன ஜெமன் எதுக்கு அப்படி பார்க்குற? இல்லை ப்ரோ, நீ நடத்து டேங்கு, உனக்கு குழந்தைன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு எல்லாம் தெரியுதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுத்தி சொல்ல இங்கே டேங் தான் அப்படியே ஜெமனை பார்க்குறாங்க. ஜெமன், நான் குழந்தை தான், ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும். ஓ அப்படியா, சரி ஓகே அப்போது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெமனுடைய அவங்களும் பேச அங்கே ஜேக்கே தான், சரி ஓகே வா போகலாம். மாமா எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா டவுட்டு? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஆமாம் ஆயிடுச்சு. அப்போது நம்ம 2 பேருக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிஞ்சிருச்சா? டேய் ஏடா பேசுகிற, குழந்த மாதிரி பேசுகிறா. ஐயோ நான் காலேஜ் படிக்கிறேன் மாமா, குழந்தைன்னு சொல்கிற. இங்கே பாரு, இங்கே பார்த்தியா சுற்றி வர எல்லாம் எப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்கன்னு, நீ என் மானத்தை வாங்கிட்டுருக்க. பரவாயில்ல சொல்லு மாமா, எல்லாம் நம்ம ஆளுங்க தானே, நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சா? டேய் டேங்கு, இதுக்கப்புறம் உன்னை விட்டேன்னு வையன், இன்றைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வேணும்னு கேட்டாலும் கேட்ப, தயவு செஞ்சு போயிடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கியோட செஸ்டில் அந்த அவரோட கையை வச்சு அப்படியே கோலம் போடுறாரு. டேங் என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை மாமா, இன்னைக்கு டேய் சீரமாக சொல்கிறா, உள்ள ஒரு மாதிரி பதறுதில்ல. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங் தான் அப்படியே ஜேகே அவர் அப்படியே திரும்பிக்கிறாரு. ஸோ அவரோட கையை பின்னாடி வச்சுக்கிட்டு ஜேகேயோட காலரை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. ஸோ டேங் முன்னாடி போகிறாங்க, ஜேகே அப்படியே பின்னாடியே வர்றாங்க. டேய் என்ன பண்ணுற, என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக அங்கே இருக்க எல்லாரும் பார்த்து செம்மையாக சிரிக்கிறாங்க. நீங்கள் ஒரே குஜராத் தான் மச்சான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே டேங் அப்படியே ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். நீ இங்கேயே நெல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் உள்ளுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறான். டேய் டேங், ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரிலையே, இந்த மோதிரம் மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே முறைக்க அங்கே ஹோபி தான் அப்படியே திருத்துன்னு முழுகிறாரு. ஹோபியாங் நல்லா பண்ணிட்டீங்க, ஆனால் நான் என்னடா பண்ணேன், அவன் தாண்டா வந்து கேட்டா சொல்லிடுவீங்களா? டேய் சத்தியம் கேட்டான்டா, நான் என்ன பண்ணுறது? குழந்தைன்னு நிரூபிக்கிறான். ஆமாம் அவனா குழந்தை, பண்ணுறதெல்லாம் பக்கா ஃபோர்ஜரித்தனம், என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோபி சொல்ல அங்கே உள்ள மாமா உள்ளவா என்ன சொன்னான் அவன்கிட்ட? கூப்பிட்றா அப்போ ஹப்பி போ, அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் என்ன சொன்னான்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே அப்படியே உள்ளே பார்த்தோன்னா செம்ம டெக்கரேஷனு, சும்மா பங்கமாக இருக்குது, வெறும் ரோஸ் பெட்டல்ஸ் தான், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அங்கே காணும். டேங் என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே மெதுவாக உள்ளே போக அங்கே பாத்ரூமில் இருந்து தான் டேங் அப்படியே வரான். ஸோ அவனோட அவுட்ஃபிட்டை பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து அவன் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கான், அது ஜேகேயோட ஷர்ட் தான். ஸோ அவனுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பட்டன் அப்படியே கழட்டி விட்டுருக்கான், கீழே எதுவும் போடல, அவனுக்கு ஒரு முட்டிக்கால் அது வரைக்குமே இருக்குது அந்த ஷர்ட்டு. ஸோ ஜேகே ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக பிக் சைஸ் தானே போடுவார். ஸோ அது வந்து க்யூட்டாக இருக்குது அவருக்கு. அப்படியே நம்ம ஜேகே தான் டேங்க பார்க்குறாங்க. ஸோ ஒரு மாதிரி அவன் ரொம்ப செக்ஸியாக இருக்கானா. ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி கல்ப் பண்ணி பார்க்குறாங்க. டேங் என்னது இது? அதுவா, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருக்கா? என்னக்கோ ஆனால் இன்னைக்கு தானே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு அப்போது இன்னைக்கு தான் நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். டேய் அப்படின்னு இங்கே ஜேகே நிற்க. ஸோ அங்கே டேங் தான் வந்துட்டு ஒரு சாங்கை அப்படியே ப்ளே பண்ணுறான். இப்போது ஜேகே தான் ஒரு மாதிரி ஐஸ் வியர்ட் பண்ணி பார்க்குறாங்க. இது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது டேங் அப்படியே ஜேகே கிட்ட வர ஜேகே அப்படியே பின்னாடியே போகிறான்.
என்ன மாமா, நான் முன்னாடி முன்னாடி வரேன், நீ பின்னாடி பின்னாடி போற. ஏங்க உங்களுக்கு எதுவும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட கிட்ட வர. இங்க ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. அச்சச்சோ குழந்தை, எதுக்கு உனக்கு இப்படி ஸ்வெட் ஆகுது? ஏய் எங்க பாருட்டையும், நீ போடுற பாட்டும் சரியில்லை, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் சரியில்லை, இந்த ரூமே சரியில்லை, என்னை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போக பார்க்க இப்போ டேங் தான் பிடிச்சி அப்படியே லாக் பண்ணுறாரு. ஸோ அப்படியே வாலில் பின் பண்ணிடுறாரு. இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி செம்மையாக ஸ்வெட் ஆகுது. அப்போது டேங் தான் அவனோட அந்த டையெல்லாம் அப்படியே கலட்டுறான். டேய் என்ன பண்ணுற, நான் பண்ணிக்கிறேன், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்டை அப்படியே கழட்டி இவன் தூக்கி போடுறான். இப்போது டேங் தான் அப்படியே அவனோட லிப்ஸை பைட் பண்ணிக்கிட்டு ஜேகேயை பார்க்க ஜேகே அப்படியே கல்ப் பண்ணுறான். ஓகேடா, இந்த எபிசோட் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். எனக்கு உங்களோட மனவேதனை புரியுது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். ஏன்னா நானே ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோட் சூன் பார்க்கலாம். ஓகே பாய் ஆமி சராமிதா.